ஹாப்பி கிறிஸ்டியன் டே. இன்றைக்கு மிக முக்கியமான நாள், ஜூலை 3. ஏன் இன்றைக்கு ஹாப்பி கிறிஸ்டியன் டே நம்ம சொல்றோம்னா, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில ஒற்றுமை. அப்ப நம்ம இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக கிறிஸ்தவம் பெரிய பெரிய சாதனைகளை படைச்சிருக்கு. கிறிஸ்தவம் சொல்லும் போது கிறிஸ்தவம் மட்டும் அப்படி நம்ம சொல்றதை விட எல்லா மதத்தினுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு நம்முடைய தேச வளர்ச்சிக்காக. அது முகமதிய நண்பர்களாக இருக்கட்டும், அது இந்து நண்பர்களாக இருக்கட்டும், அது புத்த மதத்தை தழுவுகளாக இருக்கட்டும், அது ஜைனிசமாக இருக்கட்டும், அது கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கட்டும். சில பேர் ஏத்திஸ்டாக இருப்பாங்க, சில பேர் தீயிஸ்டாக இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் மதங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம அந்த கோணத்தில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம எல்லாமே இந்தியர்கள், இந்திய தாயினுடைய பிள்ளைகள், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அப்போ இன்றைக்கு முக்கியமாக 3 காரியத்தை பார்க்க போகிறோம். கிறிஸ்தவம் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தது, கிறிஸ்தவர்கள் செய்த அரும்பாடுகள், சாதனைகள் நம்ம இந்திய தேசத்திற்கென்று, அதாவது நன்மைகள். 3வது, இதை குறித்த தலைவர்களும் சில பிரபலங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அநேகர் சொல்லலைன்னா கூட சில முக்கியமானவங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இப்பொழுது முதலாவது, கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு எப்படி வந்தது. அதாவது நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த ஹிஸ்டாரியன், எமனண்ட் ஹிஸ்டாரியனை கேட்டாலும் அவங்க தெளிவாக 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே கிறிஸ்தவம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில், ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது அவங்க சொல்கிறது. 2வது, அது பெரிய மிஸ்ட்ரி, அது பெரிய அதிசயம்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரல் ட்ரெடிஷன். அதுவும் இல்லாமல் சில ஹிஸ்டாரியன்கள் நம்புறது, தோமா 52 AD 52 இந்தியாவுக்கு வந்ததாக, கொடங்களூரில் ஊழியம் பண்ணதாக, பிறகு நார்த் இந்தியாவிலும் போய் ஊழியம் பண்ணியிருக்காரு. குண்டா ஃபாரஸ் அப்படின்ற ஒரு ராஜா குறித்து சொல்லுவாங்க. அதுக்கு பிற்பாடு மயிலாப்பூர் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார், அவர் தன் ஜீவனை விட்டதாக ஓரல் ட்ரெடிஷன் சொல்லப்படுகிறது. சரி, இது ஓரல் ட்ரெடிஷன் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சர்ச் ஃபாதர்ஸ், ஈசுபியஸ், ஆரிகன், இது போல் அநேகர் இவர் இந்தியாவில் ஊழியம் செய்ததாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, 3rd to 4th செஞ்சுரிக்குள்ளாக இந்திய தேசத்தில் கிறிஸ்தவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. அதில் சிரியாவிலிருந்து சில கிறிஸ்தவங்க மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வந்தாங்க. பிறகு பர்ஷியன்லேருந்தும் சில கிறிஸ்தவர்கள் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு ரங்கோமா சொல்லியிருக்காரு. அடுத்தது சில கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரிங்களே நம்ம பார்க்கலாம். கிரிகரி ஆஃப் நான்சியான்சஸ் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இது போல் நம்ம தோமா இந்தியாவில் ஊழியம் செஞ்சதாக 4th 5th செஞ்சுரியிலேயே இங்கே இவர் ஊழியம் செய்ததாக சில ஓரல் ட்ரெடிஷன், பாடல் பாடினா அந்த பாடல்களெல்லாம் இருக்கிறதாக ஹிஸ்டாரியனுங்க சொல்கிறாங்க. அப்போ சிரியன் கிறிஸ்டியன் பேர்ஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்ததாக, அதாவது 3rd செஞ்சுரியில் கூட இங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததாக அநேக ஹிஸ்டாரியனுங்க என்ன பண்ணுறாங்க, பதிவு செய்கிறாங்க. ஒன்று 52 வந்துடுச்சு. இன்னொன்று அத்தன்டிக்காக சொல்லப்போனால் 300 என்ன ஆகிட்டு இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்டியானிட்டி உள்ளே அநேக இடத்துல ஸ்தாபைகளெல்லாம் ஸ்தாபித்துச்சு. பிறகு கிறிஸ்தவர்கள் செஞ்ச பெரிய பெரிய சாதனைகள், உதாரணத்துக்கு 1990 இந்த காலகட்டத்தில் ஐடா ஸ்கூடர் அவங்க தகப்பனார் அமெரிக்காவிலேருந்து இங்கே மிஷினரியாக ஏழை எளிய மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர், பெண்களுக்கு அப்போ பிரசவம் பார்க்கக்கூடாது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க இவர் அட்டன் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும்போதோ, அங்கே இருக்கிற ஆண்கள் ஒற்றுக்கொள்வதில்லை. பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்கள் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, அதுபோல் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க மறித்து போயிடுறாங்க. மறித்து போனதுமே ஐடா ஸ்கூடர் இதை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆசை, வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும், ஏன்னா இவங்களும் வெள்ளைக்காரர் தான். ஆனால் இதை பார்த்ததுமே அவங்க உள்ளத்தில் ஒரு இறக்கம் இனிமேல் நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும்னுட்டு, கர்த்தர் நம்மளை ஊழியத்திற்கு இந்த இடத்துக்கு தான் அழைக்கிறாருன்னு அவங்க போய் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட காரியங்களை படிச்சுட்டு இங்கே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தொடங்கி இன்றைக்கு வருடத்திற்கு லட்சக்கணக்கான பேஷண்ட்டுங்க அந்த ஹாஸ்பிட்டலால் நன்மை பெறுகிறார்கள். வாழ்க்கையை பிறகு திருமணம் பண்ணிக்காமையே அந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதையும் அவங்க பார்த்தாங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டு இருக்கேன், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு குறைஞ்ச செலவில் நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்க தராங்கன்னுட்டு. அடுத்தபடியாக வெல்லஸ்லி பைலி, மறக்கவே முடியாது, இந்திய தேசத்திற்கு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலான்னு தான் அவர் வராரு. வரும்போது
அவங்க ஃப்ரெண்டு மௌரிஸ்ன்றவர் இவரை கூட்டிகிட்டு போகிறார். ஒரு இடத்த ஒன்று காட்டுறான், வா அங்கே சில ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலான்னு. அங்கே பார்க்கும்போது முதல் தொழுநோய் பிடிச்சவங்களே அப்போ தான் அவர் பார்க்குறாரு. அதாவது குஷ்டரோகம் பிடிச்சவங்கள பார்த்ததுமே இது போல் இதற்கு முன்னாடி இவர் பார்த்ததில் மிகவும் வேதனைப்படுறாரு. அவர் வேதனைப்பட்டு அப்போ தான் அவர் தீர்மானிக்கிறாரு, இவங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும். அதுதான் வெஸ்ட் பெங்காலில் அம்பாலான்ற இடத்துல த லெப்ரசி மிஷன்னு 1874 அதுக்கு பிறகு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் மேரேஜ் பண்ணிக்கிறது கூட இதற்கு ஒத்துழைக்கிற ஒரு பெண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கின்னு பெரிய அளவில் என்ன பண்ணுறாங்க, இது போல் தொழுநோய் குஷ்டரோகம் பிடிச்சவங்களுக்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை அர்ப்பணித்து பெரிய சாதனைகளை படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தொழுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, நம்ம இந்திய தேசத்தில் குறைஞ்சி போகுது. இப்போ கூட ஹரியானா அம்பாலாவில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்தபடியாக சதி சிஸ்டம் மிகவும் கொடுமையானது. அது அதை நிர்மூலமாக்கி அந்த ஒரு காரியம் இல்லாத செஞ்சது யார் தெரியுமா? படிச்சிருப்பீங்க நீங்கள். யார்? ராஜாராம் மோகன். ஆமாம், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். ஆனால் விக்கிபீடியாவில் பார்க்கும்போது, சரித்திரத்தை பார்க்கும்போது வில்லியம் கேரியும் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கார். அப்போது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அநேகருடைய அந்த உந்துதல், அந்த ப்ரெஷர் அது இருக்கணும். அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தவர் தான் அந்த வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு யாருன்னா வில்லியம் கேரி. அதை நம்ம விக்கிபீடியாவில் கூட பார்க்கலாம். சரிங்களா? விக்கிபீடியா நான் சும்மா அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போதோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. வில்லியம் கேரினுடைய கான்ட்ரிபியூஷனும் பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்து அதை அச்சடித்து அப்போ ஜனங்களுக்கெல்லாம் குயிக்கில் அறிவிக்கிறார், யாரும் என்ன பண்ணாதீங்க, இனிமேல் அப்படி செய்யாதீங்க, ஏனென்றால் இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பிரிண்டிங் மிஷின் வச்சுன்னு இருக்கார். அதிலெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதுக்காக. அடுத்தது இந்த பிரிண்டிங் விஷயத்தில் மிஷினரிகள் தேவ பிள்ளைகள் ஆற்றின தொண்டு இந்திய தேசத்துக்கு மிகவும் பெரியது. நீங்கள் உதாரணத்திற்கு ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் இன் இந்தியா அப்படின்னு கூகுளில் போட்டு பாருங்களேன். கூகுள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பார்த்தலேமியஸ் சீகன்பாக். ஆமாம், பர்த்லமேயுஸ் சீகன்பாக் தான். தரங்கம்பாடிக்கு வந்து அவர் வந்து பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்தார், பேப்பரை கொண்டு வந்தார். அடுத்து மட்டும் இல்லை, தமிழில் வந்து வேதாகமத்தை அச்சடித்தாங்க. அப்படி தான் அநேகர் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அநேக தமிழ் புக்குகள் அச்சடிக்க இவர் தான் காரணமாக இருந்தார். அதனால தான் தமிழ்நாட்டில் கூட அவருக்குன்னு ஒரு ஹானர் பண்ணும்படியாக சில காரியங்களை இப்போது பண்ணுகிறதாக தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்திருக்கிறார். அடுத்தபடியாக சொல்ல வேண்டியதே இல்லை, உலகம் அறிந்த மதர் தெரேசா அவர்கள் டிபி நோவு, தொழுநோய், எய்ட்ஸ், அடுத்தது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உணவு, சில டிஸ்பென்சரிங்க, சில பள்ளிக்கூடங்க, இதுபோல் எண்ணற்ற மனுஷர்களால் சொந்தங்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நன்மை செஞ்சாங்க. ஒருவர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், குஷ்டரோகம் பிடிச்சவங்கள இவங்க கையிலே தொட்டு என்ன பண்ணுவாங்களாம், மருந்தெல்லாம் போடுவாங்களாம். அப்படி தன் வாழ்க்கையே நம்முடைய ஜனங்களுக்காக அர்ப்பணிச்சவங்க மதர் தெரேசா. அதனால தான் அவங்க பேரை சொன்னாலே நம்ம எல்லார் இருதயத்திலும் அது யாராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே இருக்காங்க நமக்கு. அடுத்தபடியாக வில்லியம் கவுடி, அவரை குறித்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. நான் வந்து ஒரு முறை ஃப்ரண்ட் லைன் என்ற ஒரு மேக்சினை பார்த்துட்டு இருக்கும்போதோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது செங்கல்பட்டில் இருக்கிறதான ஒரு கலெக்டர் ஜேம்ஸ் ஹென்றி ட்ரேமனர், அவர் தான் இந்த பஞ்சமி லேண்டை, அதாவது ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் ஒடுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், இதுபோல் ஆட்களுக்கு தர வேண்டும் என்று வெள்ளைக்காரங்கிட்ட பேசி அதை மனு கொடுத்து அது பெரிய பேச்சு பொருளாக்கி அதை வாங்கி கொடுத்தவர். அப்படி வாங்கி கொடுத்ததற்கு காரணம் யாருன்னா, அரும்பாடுபட்டது வில்லியம் கவுடி என்கிறவரும், அதாவது தமிழ்நாட்டில் மிஷினரியாக வந்தவர் அவர். அடுத்தது ரெவரன் ஆடம் ஆண்ட்ரூ, இவங்க போராடி இருக்காங்க. இவங்க கொடுத்த ஒரு ப்ரெஷர், அதாவது ஏன் அவங்க ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்காங்க, ஏன் முன்னேற முடியல காலகாலமாக, அப்போ அவங்களுக்குன்னு சில நிலங்கள் இருந்தால் அவங்களும் என்ன பண்ண முடியும், நன்றாக வாழ முடியுமென்ட்டு இவங்க கொடுத்த ப்ரெஷரில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பெரிய இடத்துல பேசி அவ்வளவு பஞ்சமி லேண்ட் அது போல் வாங்கி கொடுத்தது ஏழை எளிய மக்களுக்காக. அடுத்தபடியாக ராபர்ட் கால்வெல் ஆகட்டும், ஆமி கார்மைக்கல் ஆகட்டும், இவங்களதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் விக்கிபீடியாவில் ஆச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், போட்டு படிக்கணும். வருகிற ஜென்ரேஷன் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் கிறிஸ்தவங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு யாரெல்லாம் நன்மை பண்ணியிருக்காங்க, நம்முடைய தேசம் இல்லையா? அப்போது ஒரு ரிலீஜியஸ் கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்காம யாரெல்லாம் நம்முடைய இந்திய தேசத்துக்கு நன்மை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது இதையும் சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதோ இன்னும் எண்ணற்ற மக்கள்
எனக்கு தெரிந்தவங்க, எனக்கு தெரியாதவங்க, இப்போ ஷார்ட் பீரியடில் சில பேர் நம்ம மறக்க முடியாமல் அவங்கள குறித்து சொல்லணும். அவர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய அளவில் இந்தியாவுக்கு தொண்டாற்றி இருக்காங்க. அதனால தான் நம்முடைய பிரதமர் கிறிஸ்தவம் எந்த அளவு நம்ம இந்திய தேசத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறது என்பதை அவரே சொல்லியிருப்பார் பாருங்க. एजुकेशन और हेल्थ केयर जैसे महत्वपूर्ण क्षेत्र में आज भी पूरे भारत में ईसाई समुदाय के संस्थान बहुत बड़ा योगदान दे रहे हैं. அடுத்தது தமிழ்நாட்டு முதல்வர் ஆண்டவர் குறித்து என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் பெரும்பாலும் அன்பை போதிப்பதால் தான் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பெருமானின் இந்த ஒரு அறிவுரையை பின்பற்றினாலே உலகமெங்கும் அமைதி தழுவும். இப்படி சொல்லணும்னா அநேக காரியங்களை என்னால் சொல்ல முடியும். அடுத்தபடியாக சில பிரபலங்கள், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பாடல் ஆசிரியர் இருக்கார். அநேக பாடல்களை எழுதியிருக்கார் சினிமாவுக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இவர் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவராக இருக்கிறார். திரு வைரமுத்து அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் கல்வி என்பது பொதுவுடைமையாகி இருக்காது. எங்கேயோ வெளியாட்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய சேவையை நம்ம இந்தியா தேசத்துக்கு செஞ்சுருக்காங்கன்னா, நீங்கள் யோசிக்கணும், நாம் இன்னும் நம்ம இந்தியா தேசத்திற்கு எவ்வளோ நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். அதை இனி வருகிற வாலிப பிள்ளைங்க கற்றுக்கொண்டு அவங்களாம் திருமணமே செய்யாமல் அவ்வளோ சேவை செஞ்சாங்க. சிலர் பெரிய பெரிய சாதனைகளை படைத்தாங்க. அதே போல் நாடு நமக்கு என்ன செய்தது என்று சொல்கிறத விட நாம் என்ன நம்முடைய தேசத்துக்கு நாம் செஞ்சோம். ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது. நேசமாக இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மா இருள் நீக்குவோம். மா இருள் என்ன? படிக்காத இருக்கிற நிலைமைகள், ஜனங்க, வறுமையில் இருக்கிற ஜனங்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இருள். மா இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சுருக்கமாக எளிமையான விதத்தில் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளும்படியாக தான் இதை நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து பேசுங்க. இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், விக்கிபீடியா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. சில ஆர்டிக்கல் எல்லாம், மேக்சின் எல்லாம், அதெல்லாம் போய் படிங்க. காட் பிளஸ் யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் மசிகி, ஆமேன்.